வணக்க மக்களே, இந்த காணொளியில் நாம் இதுவரையிலும் யாரும் கேள்விப்படாத, அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு பாதையில் பயணம் பண்ணி ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நாம் போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுற்றுலாத்தலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணுறதே நமக்கு ஒரு சுற்றுலாவுக்கு போன அனுபவத்தை கொடுக்கும். நாம் போன நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலை நேரம் அப்படிங்கிறதுனால இங்கே நிலவிய வெப்பநிலை வந்து 15 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது ஒரு கால்வாசி தூரத்துக்கு வந்து பாதை இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே ரொம்பவும் மோசமான நிலைமையில் ஒரு ஆஃப் ரோடில் பயணம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த பாதையில் உள்ளூர் மக்களோட வாகனங்களை தவிர மற்ற ஊர் மக்களோட வாகனங்களுக்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட வனப்பகுதிங்க. நரிகளும் காட்டு எருமைகளும் மான்களும் மயில்களும் வாழ்கிற அடர்ந்த காட்டுக்குள்ளே நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம காணொலியை பாருங்கள். நான் உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். மாசமாக இருக்கிற பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போனாவோ வந்தாவோ குண்டு குழியுமா இருக்குது ரோடெலாம். ஓ, இந்த மாதிரி குண்டு குழியுமா இருக்குங்களா? இப்படி இருக்கு, போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இதை வந்து போட்டு கொடுத்தா பரவாயில்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நாம் சேலம் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து இதுவரை நீங்கள் கேள்விப்படாத, நீங்கள் பயணம் பண்ணாத ஒரு பாதையில் தான் நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறது சேலம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து காட்டு பாதையில் பயணம் செஞ்சு டேனிஸ்பேட்டை வரலும் போக போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சு. சரியாக 6 மணிக்கு பழைய பேருந்து நிலையத்திலேருந்து எடுக்கிறாங்க. நாம் 5:30 மணிக்கே வந்துட்டோம். நாம் பயணம் பண்ணக்கூடிய பயண தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தூரம். இப்போ நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. 6 மணிக்கு எடுக்கக்கூடிய இந்த பேருந்து 7 மணி 30 நிமிடங்களுக்கு டேனிஸ்பேட்டை போகணும்னு சொல்லி அண்ணா சொன்னார். பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. 18 ரூபாய் வந்து பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. இந்த பேருந்து போகக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் பழைய பேருந்து நிலையம், அடிவாரம், குருவம்பட்டி உயிரியல் பூங்கா, குருவம்பட்டி, காஞ்சேரி, அதுக்கப்புறம் டேனிஸ்பேட்டையை போய் அடையுங்க. முற்றிலுமாக இந்த பேருந்து வந்து யாருக்காக இயக்கப்படுதுன்னா பள்ளி குழந்தைகளுக்காகவும் கல்லூரிகளுக்கு வரக்கூடிய அந்த மாணவ மாணவியர்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்காகவும் தான் இந்த பேருந்து இயக்கப்படுது. காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் இந்த பேருந்து வந்து சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து டேனிஸ்பேட்டை போயிட்டு வருது. இப்போ நம்மளுடைய பேருந்து அடிவாரத்தை வந்து அடைஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து சேலம் உயிரியல் பூங்கா தெரியும். ஆனால் அந்த உயிரியல் பூங்காவிலேருந்து டேனிஸ்பேட்டை போகக்கூடிய பாதை வந்து இந்த பகுதி மக்களை தவிர பல பேர்த்துக்கு தெரியாது. நீங்கள் இந்த பாதையில் பயணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பேருந்தில் பயணம் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறதும் சேர்வாயன் மலையோட காட்டுக்குள்ளே தான் பயணம் பண்ண போகிறோம். மேலே ஏற்காடு இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியான மலைகளுக்கு பக்கத்தில் போகக்கூடிய சாலையில் தான் நாம் வந்து பயணம் பண்ணி டேனிஸ்பேட்டைக்கு போக போகிறோம். இப்போ விநாயகம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்துருச்சு. இதை தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு உயிரியல் பூங்கா வந்துடும். இப்போ பாருங்கள், காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சாலையோட 2 புறங்களும் மரங்கள் தான் இருக்குது. சாலையோட வலதுபுறத்தில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த பாதை வந்து மலையேற்றம் பண்ணுவதற்கு உண்டான பாதை. இது உயிரியல் பூங்காங்க. இந்த இடத்துலையே தான் வன சோதனை சாவடியும் இருக்குது. இப்போ வந்து நம்முடைய பேருந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம் போகக்கூடிய இந்த டேனிஸ்பேட்டையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தாங்க. 1800களில் இங்கே டேனிஸ்காரர்கள் வந்து தங்கியிருந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் மருத்துவ உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அவர்கள் நினைவாக இருக்கக்கூடியது அந்த சர்ச்சு, அவங்க வாழ்ந்த வீடு, அதுக்கப்புறம் அவங்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த மருத்துவமனை எல்லாமே இந்த டேனிஸ்பேட்டை பகுதியில் இன்னமும் இருக்குங்க. அந்த டேனிஸ்பேட்டை பகுதியை வந்து சுற்றி பார்க்குறத நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். இன்னமும் டேனிஸ்பேட்டை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது இந்த காடுகள் தான். இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால அதிகமான வாகனங்களை நம்ம வந்து பார்க்கவே முடியலைங்க. நம்ம பேருந்து மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம இடதுபுறத்தில் முன்னாடி போகக்கூடிய இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா செங்கல்டு போகக்கூடிய சாலை. இந்த பாதையில் போகிறதுக்கு இந்த ஒரு பேருந்து மட்டும்தாங்க. காலைல 6 மணிக்கு இந்த பேருந்து பழைய பேருந்து நிலையத்திலேருந்து எடுத்து 7 மணி 30 நிமிடங்களுக்கு வந்து டேனிஸ்பேட்டை போயிடுது. திரும்ப 8 மணிக்கு டேனிஸ்பேட்டையிலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு 9லேருந்து 9:15 மணிக்குள்ளே வந்து சேலம் பழைய பேருந்து நிலையம் வந்துடுதுங்க.
போகக்கூடிய சாலை வந்து வளைஞ்சு வளைஞ்சு தாங்க போகுது. அதே மாதிரி சுற்றிலையும் அடர்ந்த காடுகள் தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் வீடுகளை பார்க்க முடியாது. இந்த இடத்துலேருந்து நமக்கு ஆஃப் ரோடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது தார் ரோடு தான், ஆனால் ஆஃப் ரோடாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு போட்ட தார் ரோடெல்லாம் பெயர்ந்து குண்டும் குழியுமாக ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் இருந்துச்சுங்க. இதில் பேருந்து ஓட்டக்கூடிய இந்த பேருந்து ஓட்டுநர் அண்ணாவுக்கு வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருக்குது. இதில் பார்த்து பொறுமையாக பேருந்தை ஓட்டிகிட்டு போனார். சுத்தமாக மண் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் தான் வந்து பேருந்தே போயிட்டுருக்குங்க. இப்போவே இந்த சாலை வந்து குண்டும் குழியுமாக இருக்குது அப்படின்னா இன்னும் மழைக்காலங்களில் இன்னும் மோசமாக இருக்குங்க. இந்த காடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்வாயன் மலையோட தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கிறதுனால பேருந்தில் பயணம் செஞ்ச மக்கள்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன வனவிலங்குகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள காட்டெருமைகளும் நரிகளும் மான்கள் மயில்கள் முயல்கள் இது எல்லாமே இந்த காட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேருந்தில் நம்ம கூட வந்தவங்க சொன்னாங்க. சேலத்துலேருந்து ஓமலூர் காடையம்பட்டி வழியாகவும் டென்னிஸ்பட்டிக்கு போகலாங்க. ஆனால் இப்போ நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த வழி தான் வந்து காட்டுக்குள்ளே போகக்கூடிய பாதை. இந்த இடத்துல சாலை வந்து ரொம்பவே பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சி அளிச்சுதுங்க. ஒரு பாலம் ஒன்று வந்துருச்சு. இதுக்கு அடியில் பாருங்கள் ஒரு சிறிய நீரோட மாதிரி போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு பலகை வச்சுருக்காங்க, எச்சரிக்கை யாரும் வந்து அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வீடும் காடும் இருக்குங்க. அதாவது இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வந்திருக்கு. இதில் கரும்பு பயிரிட்டுருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே நெல் வயல்களும் காட்சியளிக்குதுங்க. இப்போ குருவம்பட்டி வந்துச்சுங்க. இதுதாங்க குருவம்பட்டி பேருந்து நிறுத்தம். இந்த பேருந்து நிறுத்தத்தில் கொஞ்சம் மக்கள் வந்து இறங்கினாங்க. இங்கேருந்து கிளம்புனாலும் இன்னும் சாலை வந்து ரொம்ப மோசமாயிருச்சிங்க. ஒரு ஒத்தையடி பாதை அப்படிங்கிற மாதிரியே இது ஒரு ரெட்டையடி பாதை மாதிரி உள்ளே போயிட்டுருக்கு, மண் சாலை மாதிரியே. பாருங்கள், 2 பக்கமும் வந்து இப்போது இந்த பனி காலத்திலேயே ஓரளவுக்கு இந்த பாதை வந்து தெரியுது. இன்னும் மழை காலம் மற்ற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி கொடிகள்லாம் வளர்ந்துச்சுன்னா பேருந்தே போக முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரலும் நம்ம காட்டுக்கு நடுவில் போகக்கூடிய இந்த சாலையில் தான் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம காட்டுக்குள்ளேயே பயணம் செய்கிற மாதிரி இருக்குங்க. இந்த சாலையில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நல்ல தார் சாலையும் அதுக்கப்புறம் குண்டும் குழியுமான சாலையும் தான் மாறி மாறி வந்துட்டுருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டேனிஸ்பட்டில் இருக்காருங்க. அவர் தாங்க இந்த சாலையில் பயணம் பண்ணி ஒரு காணொலி எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தார். நீங்கள் பேருந்துலேருந்து டேனிஸ்பட்டில் இறங்குனீங்க அப்படின்னா நான் வந்து உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களுக்கு நம்மளுடைய இருசக்கர வாகனத்தில் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். இந்த சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடு அமைந்திருக்கக்கூடிய சேர்வாயன் மலையோட அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இந்த சாலையும் போயிட்டுருக்கு. இந்த சாலையில் வந்து நீங்கள் பயணம் செய்யும்போது ஆங்காங்கே பலகையில் வந்து வனத்துறையினர் வந்து நிறைய தகவல்களை வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்து அதுக்குள்ளே போங்க. அத்துமீறி யாரும் காட்டுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருந்தால் முறையான அனுமதியை வனத்துறையினர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் பயணம் செய்யுங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அந்த குண்டும் குழியுமான சாலை தான். பாருங்கள், ரொம்பவே வந்து மோசமாக இருக்குங்க. நீங்கள் இந்த சாலையில் ஏற்கனவே பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த சாலையில் வந்து பயணம் பண்ணும்போது சாலையோட 2 புறங்களையும் பாருங்கள், மூங்கில் மரங்கள் தான் அதிகமாக காணப்படுதுங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பலகை இருக்குது. இந்த பலகையில் வந்து பன்னிக்கரடு காப்பு காடுன்னு சொல்லி எழுதியிருக்கு.
டேனிஸ்பேட்டை சேர்ந்த நண்பர் தான் வந்து சொல்லியிருந்தார், இந்த பாதையில் வந்து வெளி வாகனங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதில்ல, உள் வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பலகைகள்லையும் எழுதிருந்துச்சு. இந்த டேனிஸ்பேட்டை பகுதி வந்து பார்த்திங்கன்னா சேர்வாயன் மலையோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்மளுடைய பாதையும் வந்து கிழக்கு புறத்துலேருந்து மேற்கு நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. இந்த சாலையில் வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து பயணம் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு வாகனங்கள் கூட நமக்கு எதிர்த்தாப்புல வரலைங்க. டேனிஸ்பேட்டை, காஞ்சேரி, அதுக்கப்புறம் வந்து குருவம்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த சாலை தான் பிரதான சாலையாக பயன்படுத்திக்கிறாங்க. சாலையில் வந்து அதிகமாக மூங்கில் மரங்களும் புளியா மரங்கள் தாங்க அதிகமாக இருக்குது. ரோட்டோட 2 புறங்களிலுமே கொஞ்சம் தூரம் வந்து புளியா மரங்களும் கொஞ்சம் தூரம் வந்து மூங்கில் மரங்களும் காட்சியளிக்குது. மணி இப்போது 7 மணிக்கு மேலே ஆகுது. இங்கே வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸில் இருக்குங்க. ஆங்காங்கே இருக்கக்கூடிய பலகைகள் எல்லாமே வந்து எச்சரிக்கை பலகைகள் தாங்க. எல்லாமே வனத்துறையினரால் வைக்கப்பட்ட பலகைகள் தான். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சேரி காட்டு வளவுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பலகையில் பாருங்கள், சேலம் வனக்கோட்டம் தடை செய்யப்பட்ட வனப்பகுதின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போது கிராமங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வலதுபுறத்தில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு மாரியம்மன் கோவில்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிராம பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பும் அதே மாதிரி தென்னையும் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து டேனிஸ்பேட்டை பக்கமாக வந்துட்டோம். இந்த பகுதியில் நமக்கு வலதுபுறத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா வந்து இந்த பகுதி எப்பயுமே வெயில் காலத்துலேயும் குளிர்ச்சியாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இங்கே நம்ம சாலையோட இடதுபுறத்தில் நெல் பயிரிட்டுருக்காங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நெல் பயிரிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே வந்து சோளத்தட்டும் பயிரிட்டுருக்காங்க. இந்த பகுதியில் வந்து மஞ்சள் தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் அதிகமாக இருக்குங்க. இப்போ டேனிஸ்பேட்டை வந்துருச்சுங்க. இந்த பாலத்தை நம்ம கடந்து மேலே ஏறணும் அப்படின்னா அதுதான் டேனிஸ்பேட்டை. நாம் வந்து டேனிஸ்பேட்டை ரயில் நிலையத்திட்டு இறங்கிடலாம். இதுதாங்க டேனிஸ்பேட்டை பேருந்து நிறுத்தம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா அதுதான் ரயில் நிலையம் போகக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தம். இப்போ நம்ம வந்து பேருந்துலேருந்து கீழே இறங்கிட்டோங்க. நம்ம வந்த பேருந்து இதுதான். இப்போ போய் நம்ம இந்த ரயில் நிலையத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா இந்த டேனிஸ்பேட்டையில் இந்த ரயில் நிலையம் தான் ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. இப்போ ஒரு ரயில் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ரயில் நிலையத்துலேயும் வந்து பார்த்தோன்னா 2 நடைமேடைகள் இருக்குங்க. இந்த ரயில் போகக்கூடியது முதல் நடைமேடை. நாம் இருந்து காணொலியை எடுத்துகிட்டு இருக்கிறது 2வது நடைமேடை. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வெளியே காத்திருக்கிறாரு. நம்மளை இருசக்கர வாகனத்தில் நம்ம வந்த இதே பாதையில் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார். நாமளும் இப்போ இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஏற்காடு மலை. இந்த தொடர்ச்சியோட இந்த மலையோட அடிவாரத்தில் தான் இப்போ நம்ம வந்து பயணம் பண்ணி அந்த காட்டு வழியில் வந்தோம். நாம் இருசக்கர வாகனத்தில் போகும்போது அந்த குருவம்பட்டி பகுதியில் மக்கள் காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாம் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னு எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. நாமளும் அப்படியே அவங்ககிட்ட பேசலாம். இந்த ஊரை பற்றின தகவல்களை வந்து ஐயாவும் அம்மாவும் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா நீங்கள் இந்த ஊருங்களா? ஆமா, இதே ஊருக்கு தானா? இந்த ஊரோட பேர் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. குடுமுட்டி. குருவம்பட்டிங்களா? குடுமுட்டி. சரிங்க சரிங்க. இங்கே சுமார் எத்தனை குடும்பங்கள் ஐயா இருக்கும்? எல்லாம் நிறைய இருக்கிறாங்க இங்கெல்லாம். 1000 ரோடுக்கு பக்கமா இருக்கு. ஆ ஆனா என்ன ஒரு மாசமா இருக்கிற பொண்ணுங்களை கூட்டிட்டு போனாவோ வந்தாவோ குண்டு குழியுமா இருக்கு ரோடுலாம். ஓ கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி குண்டு குழியுமா இருக்குங்களா? இப்படி இருக்கு. போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது வந்து போட்டு கொடுத்தா பரவாயில்ல. காலேஜ் போற பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சிரமமா இருக்குது. டிரைவருக்கு ஓட்டுறதுக்கு அந்த டைமுக்கு போய் சேர முடியாது. ஒரு ஆஸ்பத்திரி போறதுக்கும் ஒரு நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கு. சீக்கிரம் போவாங்க. ரோடெல்லாம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் போவாங்க. அப்படிங்களா? உங்களுக்கு பேருந்து காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வருதுங்களா? மத்தியானம் ஒரு டைம் விட்டா கூட பரவாயில்ல. மதியம் ஒரு டைம் வந்து கேக்குறீங்க. டைம் விட்டா கூட பரவாயில்ல. இது எந்த ஊருக்குமா போகுது இது? சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வடமுட்டி டேனிஷ்பேட்டை வழியா வடமுட்டி வரையிலும் போகுது. டேனிஷ்பேட்டை வழியா வடகம்பட்டி வரலும் போகுது. அதே ரோக்கூர் வரையிலும் விட்டா பிள்ளைங்க காலேஜ் எல்லாம் போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்கும். மத்தியானத்துலயும் ஒரு வாட்டி வண்டி விட்டாலும் பரவாயில்ல. மதியானமும் வண்டி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சௌரியமா இருக்கும் மக்களுக்கு. இந்த ரோடு எல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ரோட்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி. வேற ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்குங்களா? வேற என்ன, இந்த பஸ் இந்த ரோடு தான் மெயினா போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு மெயினா ரோடு தான் போட்டு கொடுக்கணும். மெயின் இந்த ரோட் வச்சு தான் நம்ம மெயின். இந்த ரோட்டை வச்சு தாங்கய்யா. தார் ஊத்தி விட்டா நல்லா இருக்கும். போக்குவரத்து நல்லா இருக்கும். மதியானம் சிங்கிள் விட்டாங்கன்னா பரவாயில்ல. மதியானம் ஒரு சிங்கிள் விட்டா நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஊர் இருக்கலாங்க. இந்த பக்கமா? ஓ இந்த பக்கம் கருங்காலிங்கிற ஊர் இருக்குங்களா? உங்களுக்கு வந்து பிரதான சாலையே இந்த சாலை தான். இந்த வழி தான் மெயின் வழி. இந்த வழி தான். இந்த வழியில தான் நீங்க வந்து போக்குவரத்துக்கு வந்து இந்த வழி தான். நடுவுலிக்குமா ஊர் இருக்கு. நடுவுலமே ஊர் இருக்கு. நடுவுலிக்குமா ஊர் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு காலையில் சிங்கிள் வந்து அதே பஸ்ல வந்து இடம் நிறைய ஜனங்க படியில் தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே கொஞ்சம் ஒரு வண்டி ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா விட்டாக்கா மதியம் விட்டாக்கா எங்களுக்கு போக்குவரத்துக்கு சௌரியமா இருக்கும். நீங்க போயிட்டு வரதுக்கு சௌரியமா இருக்கும். ஸ்கூல் ஒரு டைம் ஃபுல்லா பஸ் சரியா போயிருது. சரிங்க. மத்த ஜனங்களும் மத்த ஜனங்கள் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாம் படியில தான் போயிட்டு வந்து பரவாயில்ல ஸ்கூல் டைம். ஆனா இன்னொரு பஸ் விட்டா பரவாயில்ல. பிள்ளைங்க எல்லாமே சேலமே தான் போய் நிறைய படிக்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து பஸ் ஃபுல்லா ஆயிடுது. இன்னும் தொங்கிட்டு தான் போறாங்க. அதனால இன்னொரு வண்டி விட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பொருள் வாங்கினாலும் நீங்க சேலம் தான் போகணும். சேலம் தான் போகணும். அப்படிங்குள்ள உங்களுக்கு ஒரு வழியா போனா 2 மணி நேரம் ஆகுதுங்க. ஆமாங்க 2 மணி நேரம் ஆகும். அந்த வழியா போனாக்கா நமக்கு 1 மணி நேரத்துல சேலம் வந்துருவோம். இன்னும் தார் சாலை மட்டும் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு குறையும். பிள்ளைங்களும் போயிட்டு நல்லா இருக்கும். லைன் பண்ணி கொடுத்தா போக்குவரத்துக்கு சௌரியமா இருக்கும். சரிங்க சரிங்க. நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நீங்கள் சொன்ன கோரிக்கையை நம்ம வந்து அரசுக்கு வைக்கலாம். அவங்க இதன் மூலிமா வந்து நமக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரங்கம்மா. நன்றிங்கம்மா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.